குயவன் செய்த பாத்திரம் கெட்டுப்போனால் அவன் அதை மீண்டும் தனது பார்வைக்கு ஏற்றபடி செய்கிறான். நீ நினைக்கலாம், என்னால் இன்னும் என்ன பயன்? நான் பல தவறுகள் பண்ணிவிட்டேன், என்னை யார் பயன்படுத்துவார்கள்? ஆனாலும் கேள், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் இன்னும் உன்னை பயன்படுத்த போகிறார். இந்த நிலைமையிலா என்று நீ யோசிக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளிலுமா என்று நீ சிந்திக்கலாம். உடைந்த பாத்திரத்தையே குயவன் எரியவில்லையே, அதை மீண்டும் நேர்த்தியாக, அழகாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வடிவமைக்கிறான். அதே மாதிரி உன் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு நீ நினைக்கலாம். தேவன் இன்னும் உன்னோட வேலையை முடிக்கவில்லை. பேதுரு மறுத்தான், ஆனால் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. ஒரு நாள் ஆயிரங்களுக்கு முன் நின்று பேச வைத்தார் அல்லவா? உன் தவறு உன் அழைப்பை ரத்து செய்யவில்லை. உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை முடிக்கவில்லை. நீ இப்போ சிதறி இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை சேர்த்து கட்டுகிறார் என்பதை நினைவில் வை. நீ அமைதியாக உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் அவர் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதே, நினைவில் வை. உன் கதை இன்னும் முடியவில்லை. தேவன் இன்னும் உன்னை பயன்படுத்த போகிறார். உன் காயம் கூட ஒரு நாள் சாட்சியாக மாறும். உன் வேதனை கூட ஒரு நாள் யாரோட ஆறுதலாக கூட இருக்கும். கர்த்தாவே, என் வாழ்க்கை உமக்கு பயனற்றது அல்ல. நான் பலவீனமாக இருந்தாலும் நீர் என்னை பயன்படுத்த முடியும். என்னை சுத்தப்படுத்தி என்னை தயார் செய்து உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நடத்தும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் வேண்டுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.